ஸோ ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் கோமாளி ரிஷி யூடியூப் சேனல். அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் இருக்குது. இந்த இன்ட்ரோ தான் வந்து நம்மளோட கோமாளி ரிஷியோட லாஸ்ட் வீடியோ. ஏன்னா வந்து நம்ம யூடியூப் சேனல் நேம் வந்து மாற்ற போகிறோம். அதை பற்றி தான் நான் வந்து கிராண்ட் ஓப்பன் அப்படின்னு உங்களுக்கு போட்டிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் நேம் மாற்ற போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அண்ட் விளாக்ஸ் அண்டு கிரிக்கெட் அண்ட் பால் பேட்மிண்டன்ஸ் தான் போட்டுருப்பேன். அது வந்து அப்படி அந்த வீடியோஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேலே வர வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பால் பேட்மிண்டன் பற்றி தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் என்னோடய ப்ரொஃபஷனல் கேம் வந்து பார்த்திங்கன்னா பால் பேட்மிண்டன், என்னோடய ஃபேஷன் தான் கிரிக்கெட். அதனால் ரெண்டுமே போட்டிருந்தேன். இதுக்கப்புறமா பால் பேட்மிண்டன் தான் போடலான்னு இருக்கேன். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் சண்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் சண்டே வந்து நாங்கள் போய்ட்டு நான் படித்த ஸ்கூல் இன்னும் அங்கே தான் படிச்சுருக்கேன். லலிதா கோவிந்தன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், குடியாத்தம் அட் உள்ளி. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வேணால் பார்த்துக்கோங்க. அங்கே தான் நாங்கள் போய் எவ்ரி சண்டே விளையாடுறோம். அதாவது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதாங்க. அண்டு எங்கெங்கெல்லாம் மேட்ச்சுக்கு போகிறோம், அதாவது ஸ்டேட் மேட்ச் போகிறோமா, டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சுக்கு போகிறோமா, அண்ட் இந்த வீடியோ மூலிமா நான் காமிப்போம். அதாவது இன்கேஸ் நீங்கள் என் கூட விளையாடணும், இந்த மாதிரி நான் இந்த கேமில் விளையாடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு சண்டே அதுக்கப்புறமா 7:30 to 10 o'clock வந்து எங்களோட கிரவுண்டுக்கு நான் சொன்னேன். இப்போ லொக்கேஷன் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம விளையாடலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மேட்சஸில் நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஸ்டேட் கேம் அண்ட் நேஷ்னல்ஸ் போனோன்னா நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஃப்ரீ சீட் வாங்கிக்கலாம். சாதாரண காலேஜில் மட்டும் இல்லை, எஸ்ஆர்எம், விஐடி அந்த மாதிரி காலேஜில் கூட நம்ம ஃப்ரீ சீட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜாப் வந்து வரும். சரண் ரயில்வே, நார்த்தன் ரயில்வே, சிஎஃப் அது மாதிரிலாம் வரும், ஜாப் வரும். அதெல்லாம் நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கண்டினியூஸாக விளையாண்டே இருந்தால் நம்மளுக்கு ஜாப் ஆஃபர்லாம் வரும். ஏன்னா இந்த கேம் இருக்கிறதே யாருக்குமே தெரியல. இது எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார், விளையாட ஆரம்பித்தார். விளையாடியா ஒரு நேஷ்னல் பிளேயர். இப்போ அவர் 4 times நேஷ்னல்ஸ் விளையாடிருக்காரு. 3 times தமிழோட கேப்டன் அண்ட் ஸ்டார் ஆஃப் இந்தியா வாங்கியிருக்காரு. ஸ்டார் ஆஃப் இந்தியானா வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் மேன் ஆஃப் த மேட்ச் எப்படியோ அது மாதிரி விளையாடுவார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரப்போகிற வீடியோஸ்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலோட நம்ம நேம் சேஞ்ச் பண்ணதுக்காகவும் இதுமாரி பால் பேட்மிண்டன் பற்றி தான் நான் போட போகிறேன், அதுக்காகவும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வர வீடியோஸில் நாங்கள் எங்கெல்லாம் போய் விளையாடுறேன், எந்த மேட்சஸ்லாம் நான் விளையாட போகிறோம், அதாவது வரப்போகிற மேட்சஸ் இதெல்லாம் விளையாடுவோம். நானும் எங்கள் அப்பா அந்த டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் இப்போ ஸ்டேட் விளையாட்டு நேஷ்னலுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வந்தோடனே நானும் போய் நேஷ்னல்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம்னா எனக்கு தான் கலவை டீமில் விளையாடி ஸ்டேட் லெவல் மேட்ச்சில் ரீசெண்ட் டேஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3rd place வின் பண்ணோம் நாங்கள். அண்ட் ஸ்டேட் லெவலில் 3rd place. அது பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கோம். அண்டு நெக்ஸ்ட் மேட்சஸ் நேஷ்னல்ஸ் தான் விளையாடும். அண்டு அவர் ரீசெண்டாக இப்போது ஆரணி மேட்சஸில் விளையாடணும். அந்த ஆரணி மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா சபீர் ஃபைஸ் அப்படின்ற ஒரு டீமுக்கு விளையாடணும். அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா விளையாடினார். அப்பா வந்து above 45, அது என்னால் விளையாட முடியாது. above 45 வந்து பேக்கில் போய் கரெக்டாக ஸ்மாஷ் அடிக்கிறதும் ஃப்ரண்ட்டில் போய் செட் பண்ணுறதும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தார். அந்த பழைய விண்டேஜில் எப்படி விளையாடினாரோ அதே மாதிரி இப்பயும் விளையாடுறாரு. அண்ட் ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறனால அவ்வளோ இதுவாக விளையாடுறாரு. ஓகே, இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர்ஸ்லேருந்து ஜூனியர்ஸ் வரைக்கும் விளையாடலாம், யாராக இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திப்பு வரை உங்களோட நிறைவுபடுவது நான் உங்கள் ரிஷி இருப்பேன். கோமாளி ரிஷி சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ ஸ்கை பால் பேட்மிண்டன் வந்து விட்டது. ஓகே, பாய்.